தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K.S. இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். முஸ்லிம்களுக்கு எவ்வளவு தீங்குகள் இழைக்க முடியுமோ அத்தனை தீங்குகளையும் இழைத்துக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜம்மு காஷ்மீரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் கொடுத்த விருந்தில் பீஃப் மாட்டு இறைச்சியை சப்ளை செய்து மாட்டு இறைச்சியை பரிமாறிய காரணத்தால் அவரை போட்டு உதைத்திருக்கின்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கின்றேன். நாட்டிலே மக்களுக்கு விரும்புகின்ற உணவை விரும்புகின்ற இறைச்சியை சாப்பிடுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது என்பதை மறுக்கின்ற இந்த இயக்கம் பெரிய புத்தலாக போதி மரத்தடி புத்தலாக மாறி இன்றைக்கு அறிவுரை கூறுகின்றாரே மோடி, இது என்ன நியாயம்? அவர்தான் சிறுபான்மையினருடைய எப்படியாவது அவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் ஆதங்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்கின்றார்கள், மாட்டுக்கறியை வைத்திருப்பவரை கொள்கின்றார்கள். அது உயிரை பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் இந்து வெறித்தனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற நிலையில் அதற்கு மூலகர்த்தாவாக இருக்கின்ற மோடி இன்றைக்கு இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையாலுமே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தரப்பினருக்கும் அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற சுதந்திரத்தை, முழுமையான சுதந்திரத்தை தர வேண்டும். ஒருவேளை சில பேர் புல்லை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இலையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய சென்னை மாநகரத்து மேயர் துரைசாமி அவர்கள் புல்லையும் இலையையும் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். எனக்கு 15 வருடமாக தெரியும். புல்லும் இலையும் ஆடுகளும் மாடுகளும் சாப்பிடுவது, ஆகவே மனிதன் சாப்பிடக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தால் அது நியாயமா? சில பேருக்கு நாகாலாந்தில் இருக்கின்றவர்களுக்கு பாம்பு கறி பிடிக்கின்றது, பாம்பை சாப்பிடுகின்றார்கள். அவர்கள் பாம்பை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நண்டு அசிங்கமாக இருக்கிறது பார்ப்பதற்கு, ஆகவே நண்டை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், அடிப்படை உரிமையிலேயே கை வைக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஒற்றுமையை குலைப்பதாக இத்தகைய போக்குகள் இருக்கின்றன. விரைவில் இந்தியாவிலே இருக்கின்ற மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த ஆண்டு நவம்பர் 14 நேரு அவர்களுடைய 125வது நிறைவு நாள், பிறந்த நாளுடைய நிறைவு நாள் விழாவை டெல்லியிலே மிக விமர்சையாக கொண்டாட இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு தமிழகத்திலே இருந்து காங்கிரஸ்காரர்களும் அதிக அளவிலே செல்ல இருக்கின்றோம். அதற்கு பிறகு அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த நாள் நிறைவு விழாவும் நவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றோம். நவம்பர் எந்த டேட் அது? முடிந்தவுடன் தலித்களுக்கு காங்கிரஸ் என்னென்ன செய்திருக்கிறது என்பதை விளக்கி ஒரு ரத யாத்திரையை நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ST பிரிவினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பாத யாத்திரையும் நடைபெறும். அது மட்டுமல்ல, தலித் மக்கள் அதிகமாக வாழும் இடங்களில் எல்லாம் தெருமுனை கூட்டங்களை போட்டு தலித்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். கடந்த காலங்களில் என்ன செய்தது காங்கிரஸ் அவர்களுக்கு, வர இருக்கின்ற காலங்களில் அவர்களுக்கு என்ன செய்வது என்பதையெல்லாம் நாங்கள் எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம். அரசியல் டெவலப்மெண்ட் இது எப்போதும் சந்திப்பதுதான் வழக்கமான சந்திப்பு. ராகுல் காந்தி அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கடந்த 2 மாதத்திற்கு ஒரு முறை யூஸ் டு சென்ட் தி ரிப்போர்ட் வாட் யூ ஹேவ் பீன் டூயிங் என்பது அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லி வந்தேன். நாங்கள் மண்டல மகாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சென்னையில் ஒரு ஜோனல் மகாநாடு நடந்திருக்கின்றது. கமிங் 17th அன்றைக்கு தூத்துக்குடியிலே ஒரு மண்டல மகாநாடு நடத்த இருக்கின்றோம். அநேகமாக அடுத்த மாத இறுதிக்குள் 6 மண்டலங்கள் இருக்கின்றன. 6 மண்டல மகாநாட்டையும் முடித்துவிட்டு பிறகு எல்லா மண்டலங்களையும் சேர்த்து ஒரு மகாநாடு நடத்த இருக்கின்றோம். அதிலே ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கின்றோம். அவர்களும் அதற்கு ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள்.
தேதி இன்னும் முடிவாகவில்லை. சார், இந்த எலெக்ஷன் அலைன்ஸை பத்தி நீங்களும் 3 மாசமா கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் 3 மாசமா அதே பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இன்னைக்கும் நான் அதே பதில் தான் நீங்க எடுத்துக்க சொல்லி ரிப்பீட் ஆகி கஷ்டமா இருக்கு. அதான் 3 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன்.